மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு நடக்க போகுது, நீங்கள் எழுதி வச்சிங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. நம்ம 2 மணிக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவுகள்லாம் முடிந்த பிறகு எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரியே இதுவரைக்கும் புதுச்சேரி வரலாறுலேயே 91% வாக்குகள் பதிவாயிருக்கு. எதனால் இப்படி பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுனா, ஏதோ மாற்றத்தை நோக்கி போகும்போது தான் அளவுக்கு அதிகமான சதவீதம் வந்து வாக்குப்பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே எவ்வளோ வாக்குப்பதிவு அதிகமாக வந்திருக்கு, தாவேக்கா இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தொகுதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிற விவரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அப்புறம் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்றாங்க. இது கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எந்த படம் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ விஜய் என்ன சார் நினைக்கிறாரு? சார், படம் வந்தாலுமே இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறதுக்கு தியேட்டர் வந்தால் ரசிப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறத தயவுசெய்து கண்டுபிடிக்கணும். அடுத்த படங்களுக்கு இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். அதை தடுப்பதற்கு இன்னைக்கு நீ ஆக்ஷன் எடுத்தே தீரணும். சார், நீங்கள் புதுச்சேரியில் தான் சொன்னீங்க 91% வந்து அதிக அளவில் வாக்குப்பதிவு இருக்குன்னு. இந்திய அரசியல்லையே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திற்கு பாண்டிச்சேரியுடைய எலெக்ஷன் நேற்று 91, 94% வாக்குப்பதிவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 30 தொகுதியில் 16 தொகுதி, மீதி 14 தொகுதி வந்து 88, 89 அந்த நெருக்கத்தில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு எதுக்கு ஆயிருக்கு அப்படின்னா விஜயுடைய வரவு மட்டும்தான். தெளிவாக புரிஞ்சுங்க. விஜய் வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படும் போது இங்கே இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக வரும் அப்படிங்கிற அளவு தான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது. எல்லாருடைய அரசியல் கட்சிகளுடைய பார்வை அப்படிதான் இருந்தது. சாதாரணமாக நீங்கள் ஒரு 65 to 68, 70க்குள்ளே வந்தாங்கன்னா எல்லாருமே சாலிடாக இருப்பாங்க. இது நம்மளுடைய எப்போ வரக்கூடிய வாக்கு சதவீதம், அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கு மேலே வரும்போது தான் நேற்று மிகப்பெரிய கலக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு விஜய். அதுதான் தெளிவாக சொன்னார். பாண்டிச்சேரியில் 2 தடவை பேசும்போது கூட, பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து நான் உருவாக்கி தருவேன், ஏற்படுத்தி தருவேன், உங்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்தி காட்டுவேன், மகப்பேறு உள்ள பெண்களுக்கு 25,000 ரூபா வந்து ஃப்ரீ மணியாக தரப்படும்னாரு. அது மிகப்பெரிய விஷயம் இங்கே பார்க்கப்படுது. 25 லட்ச ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் தருவேண்டாரு. 25 lakh பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக வந்து இது எதிர்பார்க்கப்பட்டது. இவருடைய ஸ்பீச் நான் செய்கிறதா சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பாண்டிச்சேரியில் பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு இப்போ இருக்கிறது நல்லா இருந்தால் கூட இன்னும் அதிகளவுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றத்தை டிவிக்குடைய தலைவர் விஜய் செய்வார் அப்படி நம்பிக்கை இருக்குன்னு மக்களுடைய அந்த குரல் ஓங்கி ஒழிச்சது நேற்று. 91% சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. அதே தாக்கம் தமிழ்நாட்டிலே ஏற்படும் பாருங்க. இது வரைக்குமே ஒரு 70, 72 வரைக்கும் போனதான் ஒரு வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 85% வரைக்கும் மேலே போகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நேற்று 2 மணிக்கு நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், பாண்டிச்சேரியில் 6 மணி எல்லோரும் வரும்போது 90% கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா மக்களுடைய அந்த ஒரு சென்சஸ் எடுத்து அவர்களுடைய போய் பேசுகிற போது அவர்கள் சொன்ன ஒரு தகவல், அந்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது தான் நமக்கு 90 சாலிடாக தாண்டும்னு. இப்போ இங்கே பாண்டிச்சேரியே கதிகலங்கி போயிருக்கு. இந்திய அரசியல் களமே மாறி போயிருக்கு. என்னையா அந்த விஜயை வந்து இந்த பாடுபடுத்துகிற அப்படி ஒரு பக்கம் எல்லா பக்கம் அடித்தாங்க, ஃபேமிலியில் ஒரு பக்கம் அடிக்க விட்டாங்க, படத்துக்கு படிச்சிருக்காங்க, பேசுகிறேன் நான். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 23 தமிழ்நாடு நடக்க போகிற எலெக்ஷனில் என்ன வாக்கு சதவீதம் வரும், அதிகமாக வந்துட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ விஜய் தான் இங்கே டார்கெட் பண்ணுறாரு. போகிற இடம்லாம் சிறப்பு, மக்கள் கூட்டம். பாண்டிச்சேரியில் வந்து போலிங் ஆகிறதுக்காகவே கடலூருடைய பிரச்சாரத்தை ரத்து பண்ணாருங்க அவரு. மக்கள் நம்மளுக்கு டக்குன்னு வந்துடக்கூடாது, ரசிகர்கள் வந்துடக்கூடாது, தொண்டர்கள் வந்துடக்கூடாது, வாக்குப்பதிவு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு சாயங்காலம் மேலே போய் போடலான்னு அதுக்குள்ளே போட்டு போயிடுவாங்க யாராவது. அங்கே கூட நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குங்க. பூத்துக்குள்ளே வேற நிறைய பேர் உள்ளே விடாம இருந்து தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்தது. நான் விஜய் சொன்ன ஒரே விஷயம், எது நடந்தாலும் அமைதியாக இருக்கேன். அமைதியாக நீங்கள் போய் நம்ம மக்களை கூட்டு வந்து பார்த்து பத்திரமா அவர்கள் போகணும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக சொன்னார். அவருடைய குரலுக்கு அந்த ரசிகர் தொண்டர்கள் மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு தான் நினைக்கிறேன் நான். மிகப்பெரிய வாக்கு சதவீதம், அது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பண்ணியிருக்குங்கிறத ஒரு சார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு தெளிவாக இந்த ரெக்கார்ட் பரமே சொல்லலான் இருக்கேன். 16 இடம் அவருடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு எனக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதில் உருளையன்பேட்டை 90%, உப்பளம் 90, உசூடு 94,
திருபுவனை 94, வில்லியனூர் 90, ஏனாம் 93, அப்புறம் மணவெளி 92, மங்கலம் 94, மண்ணாடிப்பட்டு 94, நெல்லித்தோப்பு 91, நெட்டப்பாக்கம் 94, அப்புறம் அரியாங்குப்பம் 90, பகூர் 94, ஏம்பலம் 94, இந்திரா நகர் 90, காலாப்பட்டு 92. ஸோ கிட்டத்தட்ட 16 தொகுதிகள். மிகப்பெரிய வரலாற்று சாதனைங்க இது. இந்த 16 தொகுதிகளால் தான் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த சதவீதமே பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க. பாண்டிச்சேரியில் விஜயுடைய முதல் அரசியல் பயணத்தில் முதல் களம் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கார். அவருடைய உழைப்புக்கு, அவருடைய கள பணிக்கு மக்கள் கொடுத்த ஆதரவாக நினைக்கிறேன். நான் இதே மாதிரி தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது 2 தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வின் பண்ணாருங்க. திருப்பி போட்டுச்சு. திண்டுக்கல்ல ஒரு தொகுதி எம்பி மாயத்தேவர் 77ல் தெரிக்க விட்டார். மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் பாண்டிச்சேரியில் அதிமுக வெற்றி. அந்த மாதிரி தொகுதி தான் இப்போ விஜய் அந்த இடத்த கைப்பற்ற போகிறார். கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜை பார்க்கும்போது விஜய் அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த ஒரு நம்பிக்கையை மக்கள் நேற்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டிச்சேரியுடைய ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி, தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்தது பிறகு ஒரே கட்டமாக 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வரும்போது தெரிய வரும். இந்த தாக்கம் தமிழ்நாட்டிலே உருவாகும். 85 to 90 போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எழுதி வச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சாரத்துக்கு இப்போ போகிறார். இப்போ கிட்டத்தட்ட மதுரையில் போயிட்டு மதுரை மக்களை சந்திச்சுட்டு காரைக்குடி கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டாரு. போகிற வழியில் அவ்வளோ கூட்டம். பூக்களை தூக்கி எறிகிறாங்க, மாலையை தூக்கி எறிகிறாங்க, துண்டை தூக்கி எறிகிறாங்க. என்னங்க இந்த மனுஷனுக்கு என்னங்க? அதுதாங்க டோல்கேட்லேயே லாக் பண்ணிட்டாங்க அவர். இல்லை, அது நடக்க தான் செய்யும். அவர் அந்த வேனை அந்த பெட்ரோல் ஃபுல்லாக என்கொயரி பண்ணி செக் பண்ணதுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அது நார்மல் தேர்தல் ஆணையம். ஆனால் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அதையும் நம்ம பாராட்டி தீரணும். ஓடி வர்றது, அது வழி விடுறது, மக்களை தடுத்து நிப்பட்டுறது, அந்த சிறப்பை நீ பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் வேன் வர ரைட்டு லெஃப்ட்டு முன்னாடின்னு ஏகப்பட்டு பேர் நடக்கிறது, ஓடி வர்றது, கூட்டம். இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு அந்தாங்க அன்பால தமிழக மக்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள்ங்கிறது இதுதாங்க உண்மை. பணத்தை கொடுத்தீங்கன்னா 10ஓட 11 எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அன்பால் உருவான கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம். அப்படி தான் நான் பார்க்குறேன். காரைக்குடியிலையும் தெரிக்க விட்டார். இப்போ அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறார். அது சம்மந்த என்ன விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ரூட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் எதையோ தூக்கி எறிகிறார். அவர் தலையில் அடிபட்டு போகுது. நீ ஃபுல்லாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது என்ன இதுன்னு தெரியல. இனிமேல் தெரிய வரும். ரைட், நீங்கள் அன்பால் ஒரு துண்டை கூட நல்லா சுருட்டி கூட தூக்கி போடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் அது செய்ய வேண்டாம் தயவுசெய்து. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ பண்ணுறது மாதிரி வேற யாராவது ஒன்று தூக்கி போட்டான்னு வச்சிங்களேன், என்ன நடக்கும் உங்களுக்கு? அதை அதனால் உங்கள் அன்பை கொடுங்க, ஆதரவு கொடுங்க. இத்தனையும் நீங்கள் பார்க்க வர்றீங்க, விஜய் போகிறத கொண்டாடுறீங்க. அதை ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு வாக்கு சதத்தில் நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் சார். நன்றி. நிறைய பேர் நேற்று கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம படிச்சிருந்தோம். அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறவங்ககிட்ட சொல்லிட்டோம். புதுச்சேரியிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தாவேக்காக ஓட்டு போட்டிருக்கோங்க சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்களுடைய நேரில் கருத்துக்களை பதிவு பண்ண சொல்லி அவங்களுக்கு ரிப்ளைவும் கொடுக்கப்படும். எஸ், ஏகப்பட்ட பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது விஜய் தரப்புலேயே பார்க்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இன்னும் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுங்கள், விஜய் என்ன செய்யணுங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை அவர் வரவேற்கிறார். உங்கள்கிட்ட என்ன தேவைங்கிறதா அறிக்கையை இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கார். அதற்காகவே ஒரு குழு அமைச்சு மக்களுக்கு என்ன தேவை, அவங்க தொழில் என்ன இல்லை, அது தெளிவாக கேட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை சில பேர் சொன்னதன் விளைவாக தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ காரைக்குடியிலையும் நிறைய விஷயங்கள் அவர் பேச போகிறாரு. எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. கொஞ்சம் பொறுத்துருங்க. அவர் என்ன தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் பேசுகிறேன் சார். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2-3 சீன் தான் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே வெளியே வந்துச்சுன்றாங்க. ஒரு 400 கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படத்தை நம்ம பார்த்து வெளியாயிடுச்சுன்னு கிண்டல் பண்ணோன்னா இது மாதிரி பல படங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சார். ஆமாங்க, ஏங்க இந்த படம் நினச்சது எல்லாமே மெகா பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள இதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு நீங்கள் யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க கண்டுபிடிச்சி மிகப்பெரிய தண்டனை கொடுத்தா தாங்க அடுத்த படம் அது வாய்ப்பு இருக்காது. இது விஜய்க்காக லூஸ் பண்ணி விட்டான்னு வச்சுங்க, அடுத்து வரக்கூடிய படங்கள் நிறையா இருக்குது. பட் இது உண்மையிலேயே இது நேற்று கேள்விப்பட்ட உடனேயே நமக்கே பகீருங்குதுங்க, வைத்த கரைச்சிருச்சுன்னு வச்சுங்க. அந்த ப்ரொடியூசருக்கு என்னங்க ஆகும்? 400 ரூபா போட்டிருக்காருங்க. அவருடைய நிலைமை என்ன ஆகும்? பட் மனசாட்சியே இல்லாதவர்கள் பண்ணியிருக்கிற செயலை தான் நான் பார்க்குறேன்.
கிட்டத்தட்ட எனக்கு தகவல் வந்தது. ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்துருச்சு, 2 நிமிஷம் வீடியோ வந்துருச்சுன்னாங்க. இப்போ அல்ட்ரா எஸ்டியில் ஃபுல் படமே வந்துருச்சு தகவல் வருதுங்க. உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயலுங்க. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது. விஜய் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் இந்த தகவல் நேற்று கேள்விப்பட்டதுலேருந்து. இப்போ இதனுடைய எதிரொலி வந்து காரைக்குடியில் பேசும்போது அவர் பேசப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா சென்னை வந்ததுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் கேவிஎனை சந்தித்து ஒரு மேட்ரு பேசப்படுற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே விஜய்க்கு தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு போட்டதுனால பெரிய பராபலத்தை உருவாக்குனாங்க. அந்த படமும் தமிழ்நாட்டை தவிர எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேருந்து நீங்கள் பைரசி திருட்டு விசிடி வந்துருச்சு, எல்லாம் மொபைலில் பார்த்தாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானாங்க. தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய மனவேதனைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்தார். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எஸ், இவர் வந்து ஒரு பணம்லாம் கொடுத்து அது கொஞ்சம் சரி பண்ணார். ஆனால் அந்த படம் மீண்டும் வெளியில் வரும்போது ரசிகர்களை கொண்டாடப்பட்டுச்சு, அது வேற. ஆனால் இன்றைக்கு இந்த படம் 400 ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு படம். நீங்கள் அரசியல் நோக்கத்தோட நீங்கள் வந்து அவரை என்ன வேணாலும் எதிர்ப்பு நீங்கள் பண்ணுங்க. பட் சொந்த விஷயத்துக்குள்ள போய் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கோழைத்தனமான ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். வழியில் எஸ், அது தவறுங்க. ஏங்க அவர் தான் போல்டாக பேசுகிறார் இல்லைங்க, எல்லாத்தையும் பேசுகிறார். மக்கள் தீர்வு எப்படி வரும்னு தெரியாதுங்க. அது மக்கள்கள் ஏப்ரல் 23 தாங்க இருக்குது, அதை விட்டுருவோம். பட் அதற்கு முன்னாடி ஒரு நபர் வர்றார், தமிழ்நாட்டுக்கு மக்களும் செய்யணும் ஆசைப்படுறார். நினச்சிருந்தா நான் வந்து 220 கூட வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். வருஷத்துக்கு 2 படம் 440 கோடி ரூபா. பட் தேவையில்லை, மக்களுக்கு ஏதோ செய்யணுன்ட்டு வர்றாருங்க. இப்போ அந்த வர்ற நபரை நீங்கள் அரசியல் நோக்கமாக ஏதோ பேசுகிறாரு, நீங்கள் அதை சம்மந்த விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீ என்ன செய்ய போகிற சொல்கிறத கேளுங்க, 1008 விமர்சனம் பண்ண கேள்விகளுங்க. பண்ணுறாரு பண்ணலைங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. நீ போய் நான் தேவையில்லாத சொல்லி மக்கள் ஓட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டார். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வரலாம் நான்ட்டார். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன்ட்டார். இந்த வாக்குறுதியிலே மக்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு ஒரு குழுவை அனுப்பிச்சு விசாரிச்சது, அதற்கு பிறகு ரெடி பண்ணி தான் அவர் விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் மக்கள் திரும்பி அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போது ஒரு பைசா கூட எனக்கு நான் விரும்ப மாட்டேன், என்ன மாதிரி ஓட்டு கேட்கறதுக்கு யாருக்கா தில்லு தைரியம் இருக்கான்னு வேற கேட்குறாரு. ஓகே, நீங்கள் இந்த சொந்த ஃபேமிலி வச்சு ஒரு விஷயத்தை அடிச்சிங்க, எப்படியாவது பேரை ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னா பெண்கள் வந்து தமிழகத்தை பெண்கள் வந்து கொஞ்சம் அப்படி பார்த்தாங்கன்னா டோட்டலாக விஜயை வந்து மனசில் வந்து எடுத்துருவாங்கன்னு நினச்சாரு. ஆனால் இங்கே தான் தப்பு நடந்தது. அவர் சொந்த விஷயம் பார்த்துக்கிறேன்டார். எந்த வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க, இருக்கு அவர் பார்த்துக்குவாருன்ட்டாங்க இல்லையா, அதையும் அழுத்தமாக கொடுத்தாரு. ஜனநாயகம் படத்துக்கு அடிச்சாங்க, ரிலீஸ் பண்ண முடியலனாங்க, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, படமே வெளில வந்துருச்சுன்றாங்க. ஆனால் விஜய்க்கு நடத்தப்படுகிற ஒவ்வொரு விஷயமே மக்கள்கிட்ட அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு போயிட்டுங்கிறத தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே இந்த படம் ரிலீஸ் ஆனது நேற்றுலேருந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க மக்களே. ஏன் ஒரு படம் இவ்வளோ செலவு பண்ணி நான் ஜனவரி மாதம் வர வேண்டிய படத்தையே தடுத்து நிப்பாட்டினீங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ளே மட்டும் போயிருந்தால் எந்த பிரச்சனையுமே ஜனநாயகம் படத்துக்கு வந்திருக்காது, சாலிடாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அவர் அதை விரும்பலை. என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் செய்யணும்னாரு. அப்போ தனிப்பட்ட முறையில் வந்தால் தான் செய்ய முடியும். அப்போ இவ்வளோ நஷ்டத்தையும் அவர் சந்திக்கிறார், தாண்டி வந்துட்டு இருக்காரு, கடந்து போயிட்டு இருக்காரு, விமர்சனங்களை கடந்து போகிறார். எவ்வளவோ அசிங்கமாக அருவருப்பாக பேசுகிறாங்க, அதையும் கடந்து போகிறார். சொந்த பிரச்சனை வச்சு அடிக்கிறாங்க, கடந்து போகிறார். படத்தை பற்றி 4 கூட செலவு பண்ண ஜனநாயகம் வச்சு அடிக்கிறாங்க, அதுக்கு குரல் கொடுத்துட்டார். இப்போ வந்து குரலும் கொடுப்பார், பேசுவார், ஆக்ஷன் எடுப்பார். அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு சரியாக கொடுக்கணும்னு ஐஜி ஆஃபீஸ்க்கே நேரடியாக போனப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் போவார்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து விஜயை அடிக்க 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 அவர் ஒவ்வொரு படிக்கட்டுமாக ஏறி போய்கிட்டு இருக்கார். மக்களுடைய ஆதரவு பெருகிட்டே இருக்குங்கிறத மற்ற அரசியல் தலைவர் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. படத்தை வெளியிடாமல் பண்ணாங்க, அது சரி கூட பரவாயில்ல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை தேர்தல் ஆணையம் பார்க்கணுன்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொன்னாங்க. பரவாயில்ல, நீங்கள் தேர்தல் ஆணையம் பார்த்து கூட வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது படத்தை வெளியே வந்துருச்சு. உலகத்திலேயே வந்து கேள்விப்படாத ஒரு விஷயம்ங்க அது. நீங்கள் சென்சார்படியில் பார்ப்பது நியாயம், ரிவைசிட்டிங் பார்ப்பது நியாயம், மறுப்பதற்கு இல்லை. காலதாமதமாக 1 மாதம் எல்லாமே சரிங்க. நீங்கள் பார்த்து முடித்ததுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையம் பார்த்து என்ஓசி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து என்ன மாதிரி வகையில் சேர்த்துக்கிறதுனே தெரியலங்க. அதான் படமே வந்துருச்சு சார். பட் படம் வந்தாலுமே இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறதுக்கு தியேட்டர் வந்தால் ரசிப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறத தயவுசெய்து கண்டுபிடிக்கணும். அடுத்த படங்களுக்கு இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். அதை தடுப்பதற்கு இன்றைக்கி நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே தீரணும். எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருந்தான்னு நினைக்கிறேன் சார் நான். ஓகே சார், அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரி மாதிரி அதிகமாக சாதகமாக இருக்கிறத உங்கள் டீட்டெயில் கிடைச்சிருக்கு சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.